உலகெங்கும் உள்ள நம் தமிழ் சொந்தங்களுக்கு நல்லதை தேடி யூடியூப் சேனல் மூலமாக வணக்கம். இந்த சேனலில் நோக்கம் என்னவென்றால், மனிதன்தான் வாழும், இந்த இயந்திர வாழ்க்கையில் மனிதம் வாழவில்லை. இப்படிப்பட்ட நம் மக்களுக்கு எங்களால் மற்றும் நம்மை சார்ந்தவர்களால் ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள், மாற்றங்கள் ஏதேனும் சிறிதளவாவது விளையுமானால் அதுவே எங்களது வெற்றி. இதில் நாங்கள் சொல்லும் தகவல் பலருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், அல்லது அவர்களின் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இருப்பினும் அறியாதவர் பலர் உள்ளார்கள். அவர்களுக்கு செவி வழியாக சென்று அவர்கள் மனதில் விளையுமானால் சிறிதளவாவது மாற்றம் மாறும் என்ற நம்பிக்கையில் இதை தொடங்கியுள்ளோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு மக்களுக்கு நன்றி, நல்லது தேடி செல்வோம் என்ற நம்பிக்கையில் இன்று நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் தினசரி பழக்கங்கள் மற்றும் கடமைகளை தாங்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த செயல்களை செய்யும் பொழுது தினமும் நம்மால் நம்மை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை சிறிதளவாவது துன்பம் அல்லது சிரமம் இல்லாவிடில் அதுவே நல்லது விளைய ஆரம்பமாகும். நாங்கள் சந்திக்கும் தினசரி வாழ்க்கையில் மக்கள் தாங்கள் செல்லும் இடத்தில், கடைகள் அல்லது கோயில்கள், பொது இடங்களில் தாங்கள் தங்களின் வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று அது சம்பந்தமான காரியங்களை செய்கின்றனர். அப்படி செய்யும் பொழுது தங்கள் வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் ஒழுங்காக நிறுத்தி செல்வதில்லை. உதாரணமாக, ஒருவர் கோவிலுக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தனது வாகனத்தில் செல்கிறார். அங்கு விசேஷமான நாள் என்று வைத்துக் கொண்டால் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கும். அச்சமயத்தில் மேலும் அந்த இடத்தில் பல வாகனங்கள் நின்று கொண்டிருக்கும். அந்த இடம் சற்று குறுகலாக உள்ளது என வைத்துக்கொண்டால் அங்கே நிறைய இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். அதில் உதாரணமாக முதலில் ஒரு 10 வண்டிகள் நேராக நிறுத்தியுள்ளன. இந்த நபர் தன்னுடைய அறியாமையினால் சற்று கோணலாக அவர் வண்டியை நிறுத்திவிட்டு செல்கிறார் என்றால் அதை பின்தொடர்ந்து வரும் வண்டிகளும் ஒழுங்கற்ற முறையில் அவ்வாறு நிறுத்துவார்கள். அதனால் அந்த இடம் நெரிசலுக்கு உள்ளாகும். இது போன்ற நிகழ்வுகள் நீங்கள் கண்டிருப்பீர்கள், அல்லது பலரும் அறிந்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் அதை கடந்து மட்டுமே சென்றுள்ளோம். 100 வண்டிகள் நேராக நிற்கும் இடத்தில் இதுபோன்று நிறுத்தினால் 70 வண்டிகள் மட்டுமே நிறுத்த முடியும். மீதமுள்ளவர்கள் சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு தான் வர முடியும். இது சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் அப்படி தொலைவில் இருந்து வரும் நபர்களில் குழந்தைகள், வயதான முதியவர்கள், நடக்க முடியாதவர்கள் சற்று சிரமப்பட்டு வருவார்கள். சிலர் தெரியாமல் செய்யும் தவறுகளால் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் சிரமங்கள் நேரும். பார்ப்பதற்கு இது சிறு விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது மற்றவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். இதை நம் மக்கள் உணர்ந்து தங்கள் மனதில் தன்னை போன்றே பிறரும் என எண்ணினால் மாற்றம் மாறும். நன்றி. மேலும் நல்லதை தேடிச் செல்வோம் என்ற நம்பிக்கையில்